வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். இஸ்ரேல் கமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதலை அடுத்து அதை தடுக்க தவறியமைக்கு பொறுப்பேற்று அந்த நாட்டு இராணுவத்தின் உளவு பிரிவு தலைவர் அகூரன் ஹகலீவா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இஸ்ரேல் போர் இல்லாத காலத்தில் நடத்தப்பட்ட மிக மோசமான இந்த தாக்குதலை முன்கூட்டியே கண்டறிய தவறியமைக்காக பதவி விலகும் முதல் இராணுவ உயர் அதிகாரி அவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து ஹகலீவா எழுதியுள்ள இந்த ராஜினாமா கடிதத்தில் உளவு பிரிவை நம்பி ராணுவம் ஒப்படைத்திருந்த பணியை செய்ய தவறிவிட்டது. எந்த ஒரு அதிகார பதவியுடனும் பொறுப்பும் சேர்ந்துள்ளது என்பது எனக்கு தெரியும். எனவே அக்டோபர் 7 நடந்தாக்கப்பட்ட இந்த தாக்குதலை உளவு பிரிவு முன்கூட்டியே கண்டறிய தவறியமைக்கு பொறுப்பேற்று அந்த துறையின் தலைவர் பதவியிலிருந்து விலகிறேன். அந்த தவறு ஏற்பட்டதுக்காக அனைத்து காரணங்களையும் ஆழமாக அலசி ஆராய விசாரணை குழு ஒன்றை அமைக்க வேண்டும். ஹமாஸ் தாக்குதலை தடுக்க தவறினாலும் அந்த அமைப்பினருடனான போரின் போது இந்த தாக்குதல் தகவல்களை துல்லியமாக அழைத்து ராணுவத்துக்கு உதவிய உளவு பிரிவைச் சேர்ந்த அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள் என்று அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நெத்தன்யாகு பதவி விலக வலியுறுத்தி அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அந்த தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக தான் இந்த பதவியை விலகுவதாக அவர் சொல்லியிருந்தார். இந்த சூழலில் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் தரை கடன் அதேபோல வான்வழியாக நுழைந்த கமாஸ் அமைப்பினர் சுமார் 1200 பேரை பலைக்கொலை செய்திருந்தார்கள். அத்துடன் அங்கிருந்த சுமார் 250 பேரை அவர்கள் பணைய கைதிகளாக கடத்தி சென்றிருந்தார்கள். படுகொலை செய்யப்பட்டவர்கள் மற்றும் பணைய கைதிகளின் மிக பெரும்பான்மையானவர்கள் பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஆவர். இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு கமாஸ் அமைப்பினர் சில மாதங்களாக திட்டம் தீட்டியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தும் காசாவின் ஒவ்வொரு அசைவு மற்றும் தகவல் பரிமாற்றத்தையும் திறன் வாய்ந்த ட்ரோன் கேமராக்கள், நவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் கண்காணித்து வரும் இஸ்ரேல் உளவு அமைப்புகளால் இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியாதது என்று அது குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்திருந்தன. இதுக்கு பல உயரதிகாரிகள் பொறுப்பேற்றாலும் பிரதமர் நெத்தன்யாகு மட்டும் இது தொடர்பான கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிப்பதை தவிர்த்து வருகிறார். இந்த சூழலில் அக்டோபர் 7 தாக்குதலை தடுக்க தவறியமைக்கு பொறுப்பேற்ற ராணுவ உளவு பிரிவு தலைவர் ராஜினாமா செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதையும் தாண்டி லெபனானை சேர்ந்த கிஸ்புல்லா ஆயுதப்படை இஸ்ரேலின் தெற்கு நகரமான அகாருக்கு அருகில் உள்ள ராணுவ தளத்தை தாக்கியுள்ளதாக வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பில் இஸ்ரேல் தங்கள் அமைப்பின் அதிகாரி ஒருவரை வான்வழி தாக்குதலில் கொன்றதுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கிஸ்புல்லா அமைப்பு சொல்லியது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் கிஸ்புல்லாவை சேர்ந்த குசைன் அலி அல் குஸ் பலியானதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இவர் கிஸ்புல்லாவின் வான்வழி தாக்குதல் படையில் குறிப்பிட்ட இடத்தில் இருந்த இஸ்ரேல் என்று குறிப்பிட்டது. அட்லூன் பகுதியில் இந்த தாக்குதலை லெபனான் அரசு செய்தி நிறுவனமான பார்வையாளர்களும் உறுதி செய்திருந்தார்கள். அக்டோபர் 7 தொடங்கிய இந்த போரில் முதல் இஸ்ரேல் எல்லையில் இராணுவத்தினருக்கும் லெபனானின் கிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்புகளின் உறுப்பினர்களிடையே மோதல் தொடர்ந்து வருகிறது. சில நேரங்களில் இரு நாடுகளின் உள்புறம் வரை இந்த தாக்குதல் பரஸ்பரம் தொடர்கிறது. அட்லூன் நகரில் இஸ்ரேலின் வெறிச்செயலுக்கு பதிலடியாக ஆகர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தும் இடம் எல்லை பகுதிக்கு 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்புறம் பகுதியாக உள்ளது. போர் ஆரம்பித்தது முதல் எவ்வளவு உள்புற தொலைவில் தாக்குதல் நடத்தப்பட்டது இதுவே முதல் முறை. இஸ்ரேல் ராணுவம் வடக்கு கரையோர பகுதியில் ஹிஸ்புல்லாவின் 2 வான்வழி தாக்குதல்களையும் வெற்றிகரமாக இடைமறித்து தகர்த்து இருக்கின்றது. காசாவில் உள்ள நாசர் மற்றும் அல்சிபா மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டவை மற்றும் அங்கு நூற்றுக்கணக்கான உடல்கள் அடங்கிய வெகுஜன புதைக்குழி பற்றிய அறிக்கைகளால் தான் திகழடைந்திருந்தேன் என்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் வோல்கர் ட்ரக் கூறினார். இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் பேச்சியாளர் ரவீனா ஜம்தானி மேலும் தெரிவிக்கையில், இந்த வாரம் ஹான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் இஸ்ரேலிய துருப்புகளால் கைவிடப்பட்ட அதன் பின்னர் பாலஸ்தீன அதிகாரிகள் புதைக்குழிகளில் பல உடல்களை கண்டுபிடித்ததாக பல உடல்கள் தெளிவாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் எச்சரிக்கை எழுப்ப வேண்டிய அவசியத்தை நாங்கள் உணர்கின்றோம் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளரின் பேச்சாளர் ரவீனா ஹம்ஸ்தாயினி கூறினார். இவ்வாறு மீட்கப்பட்ட உடல்களில் சிலவற்றின் கைகள் கட்டப்பட்டிருந்தன. இது சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களில் கடுமையான மீறல்களை குறைக்கிறது. மேலும் இவை மேலதிகமாக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும், நாசரில் 283 உடல்கள், அல்சிபால 30 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறும்.
வருவதாகவும் பாலஸ்தீன அதிகாரிகளின் அறிக்கைகளை உறுதிப்படுத்தும் பணிகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் சொல்லியிருந்தார். குறித்த அறிக்கைகளின்படி சில உடல்கள் கழிவு குவியலுக்கு கீழ் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் பெண்களும் முதியவர்களும் அடங்குவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காசாவின் கமாஸ் நடத்தும் சிவில் அவசர சேவை நேற்று நாசாரில் உள்ள ஒரு வெகுஜன புதைக்குழி மொத்தம் 310 உடல்கள் அந்த புதைக்குழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2 புதைக்குழிகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் இன்னும் தோண்டப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. கமாஸ் போராளிகள் மருத்துவமனைகளை தளமாக பயன்படுத்துகிறார்கள் என்று அல்பசிபாவில் சுமார் 200 போராளிகள் தமது படைகளை கொன்று பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் தவிப்பதாக இஸ்ரேல் சொன்னது. இதன்படி சுமார் 1.2 மில்லியன் பொதுமக்கள் ஒன்று கூடியுள்ள ரபா நகரில் முழு அளவிலான ஊடுருவலுக்கு எதிராக எச்சரிக்கையும் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். இது மேலும் அட்டுழிய குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்திருந்தார். ஹமாஸ் மீதான இஸ்ரேலிய போர் அக்டோபர் 7 தொடங்கியதிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் வன்முறைகள் அதிகரித்திருந்தன. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட சிலர் வெளிப்படையான சட்டத்துக்கு புறம்பான மரண தண்டனைகளால் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்துக்கு அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் ஜம்தாயினி இந்த விடயத்தை சொல்லியிருந்ததும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் எவ்வாறு இதனுடைய நிலவரங்கள் செல்லப்போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.